அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ப்ரோட்டோ கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு எனக்குள் ஒரு தலைவர். அந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை இவர் மனிதம் விதைப்போம் என்ற அமைப்பை உருவாக்கி பல நல்ல காரியங்களை சாதித்து வரும் நல்ல மனிதர். கல்வியின் மீது தீராத காதல் கொண்ட ஒரு நபர். பட்டப்படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒன்றோ இரண்டோ அப்படின்ற படிக்கிற ஆர்வம் இருக்கும். ஆனால் அதன் மேலே உள்ள ஒரு காதலால் ஒரு கிட்டத்தட்ட 20 பட்டப்படிப்புகளுக்கு மேலே படித்த ஒரு மாமனிதர். இப்படி பல நல்ல விஷயங்கள் மேலும் சொல்லிக்கொண்டே போகலாம். நமக்கு பரிச்சயமான நபர் என்ற காரணத்தினால் அறிமுகத்தை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் சமீப காலமாக ஒரு தலைப்பின் கீழ் ஒரு பயிற்சியையும் தன்னால் இந்த வயதில் முடிந்த அளவு காலையில் நம் நற்புலரிக்கு வந்து நற்புலரிக்கும் சப்போர்ட்டும் செய்து வரும் ஒரு நபர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான டாக்டர் ஜோதி மீனாட்சி அம்மா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரியும் நானும் பெருமிதம் கொள்கிறோம். மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மேம். யூ கேன் ஸ்டார்ட். அன்மியூட் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். நீங்கள் மியூட்டில் இருக்கீங்க மேம். அன்மியூட் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். ஜோதி மீனாட்சி அம்மா, நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். மியூட்டில் இருக்கீங்க. அன்மியூட் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம். சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா கேக்குது எனக்கு. நீங்கள் பேசுகிறது நல்லா கேட்குது. நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது மேடம். பேசுங்க. நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேட்குது. நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். நான் பேசுறது கேட்கிறதா? கேக்குது மேடம். நல்லா கேக்குது. சரி, எனக்கு என்னவோ தெரியல. நல்லா கேக்குது மேடம். மேடம் நல்லா கேட்குது. நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம் மேடம். மேடம் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. ஆரம்பிக்கலாமா? எனக்கு ஆரம்பிக்கலாம். எதுவுமே கேட்கலையாப்பா. நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது. ஸ்டார்ட் பண்ணுங்க. அன்பு வணக்கம். இந்த அருமையான காலை பொழுதிலே அழகான ஒரு தலைப்பு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்று உன்னில் இருக்கும் ஒரு வழிகாட்டி அல்லது குருவாகவும் நம்பிலிருந்து நம்மை வழிநடத்துவதை பற்றி சிறந்த சிந்திப்பதற்கு வாய்ப்பு தந்த நற்புலரிக்கு என்னுடைய காலை வணக்கங்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இதுல வந்து நம்ம வந்து அது சோல் அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். நாம நினைக்கிறோம் நாம் நம்மளது மனதின் காரணமாக தான் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு நம்ம வந்து சேர்கிறோம் என்று நினைக்கிறோம். அது அல்ல, நம்மை ஒன்று வழி நடத்துகின்றது. அப்படின்னா கோடிக்கணக்கான பேர் இருக்கும் பொழுது யாரார் ஒருவதற்கு தான் இதை செய்யலாம் என்கின்ற ஒரு எண்ண அலைகள் உண்டாகிறது. நாம வந்து புத்தன் காந்தி பிறந்து பூமியில் எதற்காக, தோலா ஏழைகள் நமக்காக என்று சொல்வார். தன்னை தாண்டி ஒன்று சிந்திக்க சொல்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வழிகாட்டி உள்ளில் இருந்து அமைகிறது. புத்தனாக எடுத்தாலும் சரி, ஜீசஸாக எடுத்தாலும் சரி, முகமது நபியாக எடுத்தாலும் சரி, ஸ்ரீமன் நாராயணனாக வந்தான் என்று கதை சொல்லப்படுகின்ற ராமன், லட்சுமணன், கிருஷ்ணன் என்று யாராக
ஒரு அவதார புருஷர்கள் அல்லது ஆதர்ஷன புருஷர்களா இருந்தாலும் சரி, ஆஞ்சநேயர் என்று பல கதைகளை நமக்கு சொல்லப்படுகின்றன. புராணங்களில் இருந்தாலும் சரி, இன்றைய வாழ்வியல் இருந்தாலும் சரி, ஒன்றுமில்லை, ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு இந்த ரிஸ்க்பாங்க. ரிஸ்க் எடுத்தார், ரிஸ்க் வந்து ரஸ்க் சாப்பிடுற மாதிரி என்று சிலருக்கு மாத்திரம்தான் இருக்கும். சிலர் வந்து எல்லாவற்றுக்கும் பயந்து கொண்டே இருப்பார்கள். இந்த ஒயிட் காலர் ஜாப் இருந்தா போதும் நினைப்பார்கள். ஆனால் சிலர் மாத்திரம்தான் தைரியமாக என்ன சொல்றது, புது புது நிகழ்வுகளிலே புது புது முறையிலே தங்களுடைய பணத்தையும் தங்களுடைய நேரத்தையும் என்ன சொல்றது இன்வெஸ்ட் பண்றதற்கு தைரியமா இருப்பாங்க. அவர்கள் வந்து வெற்றியை நோக்கி பார்ப்பாங்க. நான் பயந்துட்டே இருந்தா சொல்லுங்களா, ஆற்றில் குளிக்க வேண்டும் என்றால் பயந்து கொண்டே இருந்தால் நீங்கள் ஆற்றிலே குளிக்க முடியாது என்ன சொல்வார்கள் அல்லவா? அது மாதிரி நாம வந்து ஒரு இதை வந்து நோக்கி செல்ல வேண்டும் என்றால் நம்ம வந்து ஒன்று தூண்ட வேண்டும். இந்த நேரத்துல ஏன் காலை நேரத்தில் நாம் வந்து 5:27 முதல் 6:27 வரை நாம் ஏன் செய்யக்கூடாது என்று புதுமையாக ஒருத்தரை யோசிக்க செய்கின்றார். அதை யோசிக்க செய்வது அவர் பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறாரு. தான் பெற்ற வெற்றியை பிறருடன் பகிர்ந்து கொள்வதற்கும் தன்னுடன் கைப்பிடித்து அழைத்து செல்வதற்கும் முயல்கிறார்கள். நீங்க சுதந்திர போராட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்க மகாத்மா காந்தி எடுத்தா முதல் நாள் அவருடைய இதுல வந்து பேச முடியாமல் வாபஸ் வாங்கிறாரு. வக்கீலுக்கு படித்து விட்டு வருகிறார், வாச முடியாமல் வருகிறார். ஆனால் பின்னாளில் அவர் பேச்சை கேட்பதற்கு கோடிக்கணக்கான பேர் சேர்றாங்க. ஒரு பீஸ் மூவ்மெண்டே கொண்டு வந்துடுறாரு. அதுதான் வாழ்க்கையின் வெற்றி. ஒவ்வொருவரும் தன் குள்ளில் இருக்கின்ற அந்த கைடு என்ன சொல்லப்படுகின்ற உண்மையில் இருப்பவரை ரெக்கனைஸ் பண்ணணும். இதுல இருப்பவர்கள் ஒரு 5-10 இருப்போம். ஆனால் ஒவ்வொருவரும் தன்னில் இருக்கின்ற வழிகாட்டியை, தன்னில் இருக்கின்ற தலைவனை எவன் ஒருவன் புரிந்து கொள்கின்றானோ அவன் வாழ்வின் வெற்றியை அமைந்ததுதான். இதான் வாழ்வின் ரகசியம். ஒரே வரியில் நாம் சொல்லி செல்லலாம். அப்போ என்னுடைய வாழ்வின் ரகசியமாக நான் சொல்வது என்னவென்றால், நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் எப்பவுமே சொன்னதுதான் நான் சொல்லி இருக்கிறேன். 5ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒரு குழந்தை ஒருவன் வந்து அடிக்கிறான் ஒரு பெண்ணை. அந்த அம்மாவோட புடவையெல்லாம் கிழிந்து தொங்குகிறது. பக்கத்தில் என்னை மாதிரி ஒரு பெண் குழந்தை வந்து அழுது கொண்டிருக்கிறது. அதை பார்த்தவுடன் மற்றவர்கள் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. அந்த காட்சி இன்னும் என் மனதை விட்டு போகவில்லை. உடனே நான் வந்து உடனே சென்று அதை தடுத்து நிறுத்துகிறேன். அப்போ வந்து இன்னைக்கு அடிப்பாங்க, நாளைக்கு சேர்ந்து கொள்வார்கள். அது என்ன, அன்பு என்பது ஒன்றி தருவதற்கு தவிர அது வந்து அடித்துக் கொள்வதற்கும் பிடித்துக் கொள்வதற்குமா இருக்கிறதா என்று சின்ன குழந்தையில் சிந்திக்க வைத்தது. இப்படிப்பட்ட ஏழைகளை, அனாதைகளை, ஆறுமட்ட அபலைகளை வழி நடத்துவதற்கும் அவர்களுக்கு தைரியத்தை ஊட்டுவதற்கும் யாரேனும் ஒருவர் இருக்கிறாரா என்று சிந்தித்தது எனக்கு மகாத்மா காந்தி அடையாளம் கட்டியது. அதே போலதான் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோம்னா பெரியார் ஐயா அவர்கள் வந்து அந்த பெண்களை வந்து ரொம்ப முடக்கி வைத்திருக்கிறார்கள். வந்து கணவன் இழந்த நீங்க வந்து சக்கரவர்த்தி என்கின்ற புத்தகம் மகாகவி பாரதியார் நடத்தின இதழ். அதுல பாத்தீங்கன்னா 3 மாத குழந்தை, 6 மாத குழந்தை, 1 வருட குழந்தை எல்லாம் கைம்பெண்ணாக இருக்க வேண்டும். அவ வந்து ஆனா திருமணம் என்றால் என்ன தெரியாது, குழந்தை என்ன பண்றால் தெரியாது. அப்படியெல்லாம் அடிமையாக இருந்தவர்களை எல்லாம் வழிநடத்துவதற்கு ஒருவர் வர வேண்டியதாக இருக்கிறது. சக்கரவர்த்தியில சொல்றாரு, அவர் ஒரு காசி மகான் போய்விட்டு இவர் வர்றதுக்குள்ள அவங்களுக்கு தங்கை வந்து ஒன்றுவிட்ட தங்கை கைம்பெண். அப்புறம்தான் அவர் வந்து பெண் விடுதலை ஏற்றம் பேசுகிறார். அப்படிப்பட்டவர்கள் நமக்கு ஆதர்ஷ புருஷர்களாக வருகிறார்கள். நான் எல்லாருக்குமே என்ன சொல்ற, சிட்டிங் த ஷோல்டர்ஸ் ஆஃப் தி ஃபாதர் வில் see the worldங்கிற மாதிரி முதலில் நமக்கு வந்து அப்படிதான் வரும். உடனே எடுத்த உடனே நமக்குள்ள இருக்கின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நம்முடைய சோல் என்று சொல்லப்படுகின்ற இன்னர் வாய்ஸ் என்று சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகளை எப்படி நம் முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் என்ன தெரியுமா, நம்மள ஆச்சரியமான விஷயமாக சொல்லலாம். 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஒரு கணவன் மனைவியோடனே எப்படி நீங்க வந்து திருமணம் செய்து கொண்டு எப்படி நடத்துகிறீர்கள் என்று வெஸ்டர்ன் கண்ட்ரி நம்மளை பார்த்து
வியக்கின்றதுக்கு காரணம் என்றால் நமக்கு தெரிந்த திருக்குறள். அது போல திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். காமம் என்பதுன்னா என்ன? எதல் பேர் விருப்பப்படுவது காமம். இன்பத்திற்கும் காமத்திற்கும் ஒரு தனி ஒரு சிறு இலை உண்டு. அப்போ அவர் என்ன வைத்தார்? சைக்காலஜி தெரிஞ்சிருக்கு மனு அவருக்கு. அறத்தையும் பொருளையும் சிறு குழந்தையிலிருந்து சொல்லிட்டே வருவாங்க. காமத்து பாலை பெரியவர்கள் அறிந்து பிராக்டிக்கலா நம்ம செஞ்சு காமிச்சிருப்பாங்க. அதனால அப்பா அம்மா சொன்னாங்க, நம்ம இந்த உடனே கல்யாணம் ஆன உடனே நமக்கு தெரியும், நான் எல்லாருமே அந்த கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்திருப்போம். உடனே புது இடத்துல வரும்போது எல்லாரும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எல்லா பெண்களையும் அங்க உடலில் அவங்க தன்னை அவர்கள் ப்ரூஃப் செய்ய முடியாது. அப்ப இவங்களை பார்த்த உடனே என்னெல்லாம் பார்த்தோமே 4 மாஸ்டர் டிகிரி படிச்சு ஒரு கிராமத்தில் திருமணம் செய்து போகும்போது என்ன நினைப்பாங்கன்னா, அங்க இருக்கிறவங்க நம்ம பார்ப்பதற்கே பயப்படுவாங்க. எலிய புளிய பாக்குற மாதிரி நம்ம எலிய பாக்குற சொல்வதுக்கு எனக்கு உங்களுக்கு இதா இருக்கும். ஏனென்றால் புளிய கூட முறத்தை வைத்து அடித்து வரக்கூடிய தைரியம் கூடிய பெண்களா இருக்கணும். எலிய பார்த்தா பயப்பட வேண்டியிருக்கணும். ஒரே நாளத்துல அனைத்தையும் துவம்சம் செய்து விடக்கூடியதாக. அது மாதிரி நம்ம எலிய பாக்குற மாதிரி புளிய பாக்குற மாதிரி தான் பார்த்து கொண்டிருப்பார் ஒவ்வொரு பெண்ணையும். ஆனால் அவர் அங்க நாற்றங்காலையில இருந்து வருகின்ற பயிர் மாதிரி அடுத்த திருமணம் செய்து வெற்றி பெற்று இருக்கின்ற அனைத்து பேருமே வெற்றி பெற்றவர்கள். வெற்றி பெற்றவர்கள் தன் உள்ளில் இருக்கின்ற அந்த கைடை தெரிஞ்சுக்கணும். சரி, நாம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அவர்களுக்கு பிடித்ததை லேண்டிங் இன் அதர்ஸ் கார்ட்ஸ் ஒரு அருமையான ஆர்ட்ஸ். அது என்ன தெரியுமா? முதல்ல நமக்கு நம்மை பிடிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் நம் சுற்றியிருக்களை பிடிக்க வேண்டும். நீ உன்னை நேசிக்க பழகும் பொழுதுதான் தன்னை போல் பிறரை நினை என்று சொல்வார்கள். அப்ப உனக்கு யாரும் துன்பம் செய்யக்கூடாது என்று நினைத்தால் என்றால் நீ யாருக்கும் துன்பம் செய்ய மாட்டாய் அல்லவா? அந்த மாதிரி நமக்கு ஒரு குரு உள்ளே வந்து கொண்டே இருக்கிறார். குரு என்ன வழிகாட்டி நம்ம தெரியும். எந்த இடத்துல என்ன செய்யணும்? ஏதாவது சின்ன பிரச்சனை குழந்தையா இருக்கும்போது என்ன ஓடி போவோம் அப்பாட்டையும் அம்மாட்டையும். அம்மா பையன் தம்பி அடிச்சிட்டாமா என்று கம்ப்ளைண்டிங்கா லெட்டர்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். அதற்கு பிறகு நாமளே டீல் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம செய்த தவறா இருந்தால் அதுக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொண்டு வருவோம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த குட்டி பிள்ளைகள்லாம் செய்யறது இருக்கும். அம்மா சொல்லியிருப்பாங்க, நெருப்பு தொடான்னு சொல்லியிருப்பாங்க, கேட்க மாட்டாங்க. இந்த குக்கர் வச்சிருப்பாங்க. குக்கருக்கு இடையில சின்ன கை வரும். பிஞ்சு கைகளை கொண்டு போய் விட்டு கையில சுட்டுருப்பானுங்க. ஆனா கமுக்கமா இருப்பாங்க. ஏன்னா வீட்டு அம்மாட்ட திட்டு விடுவேன் என்று. ஆனால் அப்படியே பழகி எந்தவித கஷ்டங்களையும் எதிர்கொள்கின்ற மனோபலத்தை அந்த குழந்தை பெறுகிறது. குழந்தையா இருக்கும்போது நம்மளால அதை லீட் பண்ண முடியாம இருக்கும். ஆனால் உன்னில் இருக்கின்ற தலைவனை நீ அடாங்கி இடம் காண்டு கொண்டு விட்டாய் என்றால் வாழ்க்கையானது மிக இனிமையாக அமையும். அதைத்தான் நம்ம உன்னில் இருப்பவனை நீ புரிந்து கொள். உன்னில் இருப்பவனை புரிந்து கொண்டு எந்த பிரச்சனைக்கோ எவ்ரி problem there is peaceful solution என்று சொல்வார்கள். Under the roof of prayer and courage nothing is impossible in this world. prayer முன்னாடி என்ன பண்ணுவோம்? அப்பா அம்மா இருக்கும்போது அப்பா அம்மாட்ட ஓடி போய் கேட்டுட்டே இருப்போம். எல்லா நேரத்துல அப்பா அம்மா இருப்பாங்களா? ஒரு நாள் அவர்கள் எல்லா நேரத்திலும் இருக்க மாட்டாங்க. வேலை நேரத்துல அவர்கள் நம்மிடம் இருக்க மாட்டார்கள். அவரை விட்டு வருவோம். ஸ்கூல் நேரத்துல அவரை விட்டுட்டு வருவோம். அப்புறம் ஒரு நாள் நம்ம இந்த உலகை விட்டு அவர்கள் நம்ம விட்டு சென்று விடுவார்கள். அப்படி இருந்தால் இல்லையே நம்ம கேட்க பழகிடுவோம். இப்போவே அப்பா என்னப்பா செய்ய அப்படின்னு நம்ம கேட்டு பழகி இருப்போம். அம்மா என்னம்மா செய்ய என்று கேட்டு பழகி இருப்போம். ஆனால் உள்ளிருக்கின்ற அல்லது படமாக இருக்கின்ற அவர்களை கேட்டு பழகும்போது பின்னால் உள்ளிருக்கின்ற கடந்தும் உள்ளும் இருக்கின்ற கடவுள் உன்னுள் இருக்கிறார். நீயே கடவுள், நீயே ஜீவாத்மா, நீயே பரமாத்மாவாக உயர முடியும். ஒவ்வொரு மனிதனும் தெய்வமாகலாம். ஆனா மனிதன் எப்ப தெய்வமாகலாம் நீங்க நினைச்சு பார்க்கலாம். எனக்கு இப்போ ஒரு உதவி தேவைப்படுது. ஆனா எனக்கு ஒரு சுமதியோ அல்லது அருணகிரியோ உதவி சிவாவோ யாராவது எனக்கு உதவி செய்யும் பொழுது எனக்கு என்ன ஆயிரம்? அவன் தெய்வம் ஆகிறான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு நேரடியா இருக்கும்போது அவனுக்கு உதவி செய்யும் பொழுது நாம் தெய்வமாகி விடுகிறோம். கடவுள் மாதிரி காப்பாத்தனப்பா அப்படி என்று சொல்லுவோம். கடவுள் என்றால் ஒன்றுமில்லை, நாம் தான் அடுத்த ஆள் தெய்வம். நம்ம சொல்லுவோம், சில செய்வாங்க, எப்பா எனக்கு கடைசியா கரெக்டான நேரத்துல உதவி செஞ்சப்பா, உனக்கு கஷ்டம் வரும்போது நான் உதவி செய்யறேன் அப்படி நாம் நினைக்க கூடாது. நமக்கு உதவி செய்தவனுக்கு கஷ்டம் வரக்கூடாது. ஆனால் அது மாதிரி இன்னொருத்தர் கஷ்டப்படும் போதற்கு உதவி செய்த பாஸ் ஆன் அப்படின்னு சொல்வார்கள். தேங்க்ஸ் என்கின்ற ஒரு வார்த்தை என்பது சொல்வதற்காக
அப்படின்னு சொல்வார்கள். இதற்கு ஒரே ஒரு சிறு ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு என்னுடைய இதை முடித்து முடிக்கலாம் நினைக்கிறேன். எத்தனை நிமிடத்துக்கு முடிக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் என்றால் நான் முடித்துக் கொள்கிறேன். அதுல என்ன பண்ணுவான்னா, இது வந்து படித்த செய்திதான். ஒரு ஆங்கிலோ இந்தியன் பெண் வந்து அந்த காலத்துல நான் மெடிசன்ஸ் வாங்க போனோம்னா ஒரு பாட்டில் எடுத்துட்டு போனோம். பாட்டில் எடுத்துட்டு போனா அவங்க வந்து சிவப்பு கலர் ரத்தம் கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல. உடனே முன்னாடி இருக்கிற ஒரு பெண் வந்து அந்த பாட்டில் எடுத்துட்டு வராம வந்துடுறாங்க. உடனே ஆங்கிலோ இந்திய பெண் வந்து தன்னுடைய கைப்பையை திறந்து அந்த பாட்டில கொடுத்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சொல்றாங்க, உதவியை பெற்றுக்கொள்வோம் தானே தேங்க்ஸ் சொல்லணும், உதவி தருவோம் ஏன் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவர்கள் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்று இறைவன் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவர்கள் அந்த பாட்டில மறந்து வச்சு வந்தாங்க. என்னிடம் ஒரு உதிரியாக இன்னொரு பாட்டில கொடுத்த இறைவனை நான் கொடுக்க வேண்டும். அப்படி அதற்காக அந்த சந்தர்ப்பம் தந்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னா தேங்க்ஸ் என்கின்ற வார்த்தை சொல்வதற்கு என்பதனை நான் சிறு குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு மங்கையர் மலரிலே வாசித்த வார்த்தைகள். அப்போ எந்த நேரத்தில் யாருக்கேனும் உதவி செய்வதால் நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படி என்பது தெரியும். கணவன் மனைவியா இருந்தா கூட ஒரு பென்சிலை கொண்டு வந்து கொடுத்தாலோ, ஒரு கீ செயினை கொண்டு வந்து கொடுத்தாரோ, அல்லது நல்லா அருமையா சமையல் பண்ணி தட்டில் வந்து வைத்தாரோ, கணவன் ஏதேனும் ஒரு பூவை கொண்டு கொடுத்தாலும் நன்றி சொல்ல பழகும். நாம வந்து என்ன செய்வோம் தெரியுமா, நன்றி சொல்வதை நாம விட்டு விடுகிறோம். இந்த மாதிரி சில நல்ல உண்ணங்களையும் நல்ல எண்ணங்களையும் நம்மள இருந்து ஒருத்தர் சொல்றாரு, இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பா என்று நம்ம சொல்கின்றத ஒருத்தர் எடுத்துப்பாங்க. எடுத்து நான் செய்யும் பொழுது அது வந்து அவனுக்கு ஒரு குருவாயிரும். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அப்பாவை பார்த்து குழந்தை கற்றுக்கொள்வான், அம்மாவை பார்த்து குழந்தை கற்றுவாள். தேவாலய ரியல் பிராக்டிக்கல் லீடர்ஸ் ஆயிடுறாங்க. அவங்க வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த அம்மா வந்து இறைவனிடம் போய் நெற்றி நிறைய குங்குமமோ அல்லது ஒரு சிலுவையோ போட்டுக்கொண்டு இறைவனை வழிபடும் பொழுது பக்கத்துல இருந்த குழந்தை அதை பார்க்கிறது. இந்த பைபிள்ல இது இருக்கப்பா, குரான்ல இது இருக்கப்பா, பகவத்கீதையில இது இருக்கப்பா, சிவபுராணத்துல இது இருக்கிறதாப்பா என்று அவர்கள் சொல்வதை இந்த குழந்தை கேட்டு கேட்டு வந்துகிறது. அதனால்தான் உள்ளே ஒருவர் இருக்கிறான், அவன் உன்னை வழி நடத்துகிறான். அந்த இன்னர் வாய்ஸ் என்று மிக அழகாக மகாத்மா காந்தி பதிவு செய்திருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் காலையில வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம மனசாட்சிகளை சொல்லிட்டு கிறிஸ்டியன்ல பிரேயர் வச்சுப்பாங்க. அது மாதிரி நாமளும் அதே மாதிரி ஒரு பிரேயர் செஞ்சிட்டோம்னா மறுநாள் நம்ம பிசினஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, எதுல ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நம்ம சமர்ப்பணம் நமக்கு நாம இதை சொல்லிட்டோம் என்றால் நாம் அதில் வந்து வெற்றி அடையலாம். எப்பொழுது நாங்கள் முடிக்கலாம் என்று சொன்னீங்கன்னா முடிச்சுக்கலாம். போருமா, ஏதாவது 2-3 வார்த்தைகள் சொல்லலாம். 5:55 மேடம். எனக்கு வந்து உண்மை சொல்வது என்றால் நீங்க பேசுவது யாருமே பேசுவது காது கேட்கல. ஏதோ அதனால என்னமா சொல்றீங்க? 5:55 மேடம். தெரிகிறது. சரி, அப்ப வந்து நாம வந்து நாமே வழிநடத்தி கொள்வதற்கு ஒன்று தேவைப்படுகிறது. அதுதான் உண்மையில் இருக்கும். அதை வந்து அறிந்துபடுங்க. ஒவ்வொரு தலைப்புகளுமே மிகவும் அருமையான தலைப்புகளாக தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு படியும் மிகவும் அருமையான தலைப்பாக இருக்கிறது. அப்ப அந்த ஐடென்டிஃபிகேட் யாரெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். புத்தனா இருந்தால் புத்தன் உள்ளிருக்கின்ற அது சொல்லுது, வெளியில் நடக்கின்ற துன்பங்களுக்கு காரணம் ஆசிய துன்பத்திற்கு காரணம் என்று நான் கூட சொல்வதென்று. புத்தன் திருவள்ளுவனை படித்திருந்தான் என்றால் அவன் வந்து இவ்வளவு தூரம் தன் மனைவி மக்களை விட்டு காட்டுக்கு செல்ல வேண்டியிருக்காது. யாதனின் நீங்கினான் நோதல் அதனின் இலை என்பதனை அவன் அறிந்திருந்தான் என்றால் அந்த யசோதரவையும் நகுலனையும் சரியா விட்டு செல்லிருக்க வேண்டியதில்லை. ஆனால் நமக்கு என்ன சொல்றாங்க, இல்லறத்தையே நல்லறமாய் நடத்த வேண்டும். பெண்களுக்கு தனியாக துறவரம் ஏன் இல்லை என்றால் அவர்கள் வளர்ந்து வீட்டிலிருந்து அது புகுந்த வீட்டுக்கு வரும்போது அவர்கள் தங்களுடைய எண்ண அலைகளை மாற்றிக்கொள்கிறார். மனைமாற்றம் சிறு வயதிலே செய்து விடுகிறார்கள். அப்போ அந்த இடமும் நன்றதாக அமைந்து விட்டது என்றால் அந்த பொண்ணு சொல்றாரு, கற்ற பெண்கள் வந்து ஒரு நாட்டிற்கே கண்களாக இருந்து சிறந்த
அவர்களை உருவாக்குகிறார்கள். அப்போ சில சமயம் அந்த உலகில் நடக்கின்ற தவறான விஷயங்களை பார்க்கும் பொழுது நாம் ஒரு தோன்ற ஏதோ ஒரு வகையில் நாம் பெண் தவறி விட்டோமோ, அதை நாம் தவறி விட்டோமோ. நாம் இப்ப இன்றைய கால பெண்கள் அன்றைய நலானியும் அன்றைய சாவித்திரியும் அன்றைய சீத்தையும் அன்றைய திரௌபதி சொல்லிக் கொண்டு இருப்பதை விட இன்று இருக்கின்ற பெண்கள் நாம் எதை செய்ய வேண்டும், எதை நம்ம எதை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய பெண் நான் ஒரு பிஹெச்டிக்கான ஒரு தீசிஸ் கூட பண்ணியிருந்தேன். சாவித்திரி, சத்யவான் சாவித்திரி கதையை தான் சொல்லலாம். எல்லா பெண்களுக்கும் அந்த ஒரு கட்டம் வரும். கணவனுக்கு உடவ முடியாமல் போகும் பொழுது தன் தாலியையும் வித்து அவனை காப்பாற்றி வருகிறார். இன்றைய பெண்கள் பற்றி நமது பாரத பண்பாடாக அமைகிறது. அதனால அப்பொழுது அவர் என்ன சொல்றாரு, நலாயினி சூரியனை உதிக்காதே என சொல்லக்கூடிய அளவு பவர் பெற்றவர்கள இருந்தார்கள். அதே மாதிரி இந்த புராண கதைகள் மட்டுமல்ல, சாவித்திரிக்கு மாத்திரம் தெரியும் உனக்கு ஒரே ஆண்டில் கணவன் இறந்து விடுவான் என்று. உடனே நாரதர் சொல்றாரு, இந்த கல்யாணம் பண்ணிக்காதமான. அம்மா சொல்றாங்க, வேண்டாம், எந்த பெண்ணாவது குழந்தை ஒரே இடத்தில் விதவை கோலத்துக்கு சென்று விடுவாள் என்றால், அது விதவை கோலம் என்று சொல்வதை விட கணவனை இழந்து விட்டு கஷ்டப்படுவார் என்றால், என்ன காதல் ஒருவனை கைப்பிடித்தவன் காரியமாகவும் கை கொடுத்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய பண்பாடாக இருக்கும் பொழுது அப்படி வேண்டாம் சொல்றாங்க. ஆனால் அவள் தைரியமா எடுத்துக்கொள்ள, எனக்கு என்னுடைய மனம் ஒரு வெறுப்பில் சென்று விட்டது என்றால் நான் இது பண்ணுவேன் என்று அவர்கள் தைரியமாக இருக்கிறார்கள். அதனால கணவன் மனைவி அவர்கள் பெரிய ராணி. ஆனால் இதில் இருக்கின்ற காட்டில் இருக்கின்ற அந்த மாமனார் மாமியாருக்கு கண் தெரியாதவர்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள். அதுக்கு கடவுளுக்கு அந்த மரம் வெட்டுவதற்கு அன்னைக்கு உத்தரம் போறாங்க. கூட போடும்போது அவர்களுக்கு நடந்த கதையை அனைவருக்கும் தெரிஞ்சுதான். அதை நாம் ஆசி பங்குனி விரதமாக நாம் இன்னும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் பெண்களுக்கெல்லாம். ஆனா மிச்ச எந்த ஹீரோயினும் ராமன் விழுக்கி இழுக்கி என்று சீதை இருக்கிறாள். ஆனால் திரௌபதி அனைத்து குழந்தைகளையும் இறந்து விட்டு மகாபாரத யுத்தத்திலே அனைத்தையும் இழந்து விடுகிறார். ஆனால் சாவித்திரி என்கின்ற ஒரே பெண் மட்டும்தான் என்ன செய்கிறார் என்றால், எதையும் இழக்காமல் முதலில் மாமனார் மாமியார் நம்ம புகுந்த வீட்டில் இருக்கின்ற அவர்களுக்கு கண் தெரிய வேண்டும், அவர்கள் எந்த நாலேஜத்தை பெற வேண்டும். இரண்டாவது அப்பா அம்மா அவர்களுக்கு 100 ஆண் குழந்தைகள் பிறக்க வேண்டும், கற்பனை கதையாக இருந்தாலுமே பரவாயில்லை பிறக்க வேண்டும். மூன்றாவதாக தனக்கு 100 குழந்தைகள் வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். நீங்களே ரிவர்ஸா நினைச்சு பாருங்களேன். இந்த முதல் எடுத்தோடனே 100 குழந்தைகளை கொடுன்னு கேட்டிருந்தா யமனுக்கு சுதாரிச்சிருப்பாரு. ஆனால் எந்த மாதிரி தான் புகுந்த வீட்டில் இருக்கின்றவர்களை தன் உறவாக நினைக்கின்றதை சொல்லித் தருவது உள்ளே இருக்கின்ற ஒரு குருவாக இருக்கின்ற ஒரு வழிகாட்டி. இரண்டாவது தன் அப்பா அம்மா வந்து விட்டாலும் புகுந்த வீடும் இந்த வீடும் நன்றாக இருக்க வேண்டும் என்று. மூன்றாவது தன்னை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய கால பெண்கள் எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம், டைவர்ஸ் காரணம் நினைத்து பாருங்கள். முதல்ல நானே அப்பா அம்மா தந்தா இருக்கணும், ஒரு பையனா இருக்கணும், எல்லா சொத்தையும் என் மேல இருக்கணும். அப்புறம் அண்ணன் தம்பி இருக்கக்கூடாது, அப்பா அம்மா எல்லாம் கூட இருக்கக்கூடாது. ஆனால் இவர்கள் குழந்தை பெற்றவுடன் அந்த குழந்தையை பார்த்து கொள்ள பேபி சிட்டிங் பண்ணுவதற்கு மாத்திரம் நம்ம அப்பா அம்மாவையும் கூட்டுப்பாங்க, அந்த அப்பா அம்மாவையும் கூட்டுப்பாங்க. இந்த நிலை அந்த பெண்கள் அந்த மனநிலை. இதுதான் எனக்குள் இருந்து கிடைத்ததை நான் உங்களுக்கு கண்டு. அப்போ எப்படி வாழ்க்கையை நாம் சரியாக நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயம் சொல்லும், நீ செய்வது தவறு, நீ செய்வது சரி என்று உள்ளிருந்தவனை சொல்லும். அமைதியா எந்த வித பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் தேர் இஸ் a peaceful solution என்பதுதான் இது. இதில் லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் பத்தி பாடங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற நமது அமைப்புக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன் ஒருத்தர் லீடராரா? கோடிக்கணக்கான பேர் இருக்கும் போது யாராவது ஒருவர் லீடராக? ஏனென்றால் எவன் ஒருவன் தன்னுள் இருக்கின்ற அந்த ஒருவனை தனக்கு வழிநடத்து கண்டவனை தான் செய்கின்ற தவறு செய்கின்ற போது நீ தவறு செய்கிறாய் என்றும், நீ தவறு செய்தால் உடனே மன்னிப்பு கேட்டுக்கொள் என்பதையும், தவறு செய்யாத பொழுது தன்னுடன் இணைத்து பயணித்து மேல்நிலை கேட்டுக்கொள்ள. இப்ப யோசி இவர் தான் காலையில எழுந்து நட்புலரியில 4 மணிக்கு எந்திரிச்சு அதோட
பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஆற்றலை மாத்திரம் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அப்படி செய்யாமல் என்னுடன் வருபவர்கள் 4-5 பேர் இருந்தாலும் பரவாயில்லை, நான் தொடர்ந்து இந்த வேலையை செய்வேன் என செய்கின்ற அந்த இதுதான் லீடர்ஷிப் ஆகுது. அதுதான் உண்மையில் இருக்கின்ற வேலை பயன்படுகிறது. எல்லாருக்கும் வேலை இருக்கு, வேலை இல்லாதவர்கள் யாரும் கிடையாது. காலை நேரத்துல எவ்வளவு இருக்கு, நல்லா இந்த வெயில்ல நல்லா ஏசி ஹைல வச்சுட்டு கழுத்தை பொத்தி தூங்கினா நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக இந்த உலகில் பிறப்பெடுத்திருக்கிறோம். அப்ப அது நம்ம நலத்திருந்தால் நீ பில்கேட்ஸ் ஆகலாம், பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், சீஃப் மினிஸ்டர் ஆகலாம், பலரை வழிநடத்தக்கூடிய லீடர் ஆகலாம். அது உன்னுள் இருக்கிறது. அது எப்பொழுது வரைக்கும் என்றால் உன்னுள் உள்ள லீடர் நீ கண்டுபிடிக்கும் பொழுதுதான் பிறருக்கும் நீ லீடராக முடியும். பொருள் இல்லாதற்கு உலகம் இல்லை, அருள் இல்லாதற்கு உலகம் இல்லை என்றால் பொறுமையில் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடைத்து என்கின்ற கல்வி கண்ணை நீ திறக்க வேண்டும். நீ கண் திறந்தவர்கள் பிறருக்கும் அந்த கல்வி செல்வத்தை கொண்டு செல்ல வேண்டும். இப்படி எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இல்ல சும்மா கிண்டலா சொல்லுவாங்க, இப்ப காலை ஆடிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், படிச்சா என்ன சிவ, நல்லா வரலாம், அப்புறம் என்ன சிவ, நீயும் காலை ஆட்டி கொண்டு சோபால ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் ஏன் படிக்க வேண்டும் என சில குழந்தைகள் கேட்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் இதையெல்லாம் சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். வாழ்க வளத்துடன் இந்த அருமையான வாய்ப்பு தந்தமைக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன். வாழ்க வளத்துடன் நன்றி. வாழ்க. நன்றி அம்மா. நன்றி நன்றி மேம். உங்களுடைய பார்வையில எனக்கு ஒரு தலைவரை பற்றி பேசியிருக்கீங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கேட்கறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபவுண்டர் குமரன் சார் நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்களா? தேங்க்யூ மேம். நான் வீரசேகரன் சாருக்கு அடுத்தது நான் பேசுகிறேன் மேம். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வந்துட்டோம், ஏன்னா நான் மிக்சட் கமெண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால் வீரசேகரன் சார் ஃபஸ்ட்டு பேசிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் சார். வீரசேகரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்களா? அன்புகளுமே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அம்மா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஃபெய்த் இன்னர் வாய்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு மனசுக்குள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னர் வாய்ஸ் அது ஃபெய்த்ங்கிறத ஒரு இடத்துல நான் படிச்ச ஒரு செய்தி தான். இட் இஸ் அ கோல்டன் கீ டு ஓபன் வாட் எவர் the problem is. 1000 you may have 1000 problems, but a single key as a golden key, that is the key to open your problems. அப்படி சொல்றோம். ஒரே கீ தான் 1000 பிரச்சனைக்கும் 1000 கீ இருக்குன்னு வச்சுங்க. 1000 லாக்கையும் நம்ம ஓபன் பண்ண எவ்வளவு கஷ்டப்படுவோம். ஃபெய்த்ங்கிறது ஐ ஹாவ் அ ஃபெய்த், நிச்சயம் நடக்கும்பா, நான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிடுவோப்பான்னு சொல்ற அந்த ஃபெய்த்ங்கிற ஒரு வார்த்தைய அருமையா சொன்னாங்க. அப்புறம் புலிய பத்தி சொன்னாங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஒரு கவிஞர் எழுதுனா, முரத்தடி பட்ட புலி 3 காதம் ஓடியது, முதுகில் பட்ட அடியால் முக்தி சுகம் நாடியது அப்படின்னு சொல்றப்ப அந்த முதுகில் பட்ட சொல்லிப்ப ஒரு நன்றியும் சொன்னதான் அந்த முரத்தால அடிச்ச அம்மாவுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீ மட்டும் அம்மா முரத்தால அடிக்கலைன்னா நான் அந்த குழந்தைய கடிச்சிருப்பேன், அந்த பாவம் என்னை சேர்ந்திருக்கும், அந்த பாவத்திலிருந்து நீ என்னை காப்பாத்தினீ அம்மா அப்படின்னு அதுக்கு நன்றி சொல்லிட்டு செத்துதான். இப்படி அதெல்லாம் சத்தியவான் சாவித்திரி அம்மாவோட கதையை சொன்னாங்க. நான் சொல்றேன், அவர் சத்தியவானா இருந்ததுனாலதான் சாவித்திரி காப்பாத்தினாங்கன்னு எடுத்துக்கலாம். நம்ம கணவர்கள் சத்தியவானாக மாறுகின்ற பொழுது எல்லா கவலையும் மறந்து சாவித்திரிகள் காப்பாற்றுவார்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி சார். தொடர்ந்து நம்மளுடைய குமரேசன் சார் பேசுகிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஜோதி மீனாட்சி அம்மா ஒரு சிறந்த பேச்சாளர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி அவங்களுடைய கண்டென்ட் ரொம்ப அருமையான கண்டென்ட். ஆனால் நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இன்றைய மாதத்தின் தலைப்பு, இன்றைய மாதம் ஏப்ரல் மாதத்தின் தலைப்பு என்ன மேடம்? சுமதி மேடம், எனக்குள் ஒரு தலைவர். எனக்குள் ஒரு தலைவர், அதுதானே? என்ன சொன்னீங்க? சரியா கேட்க மாட்டேங்குதுப்பா. என்ன சொன்னீங்க? நான் பேசுறது கேட்கல மேம். சொல்லுங்க மீண்டும் சொல்லுங்களேப்பா.
நீங்கள் மியூட் பண்ணிங்க மேம், நான் பேசி முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் இல்ல, நான் கேட்கணும். என்ன சொன்னேன்? அவங்களுக்கு அப்பையிலேருந்தே ஆடியோ ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருக்கு. என்னோடய வாய்ஸ் கிளியராக கேட்குதுல்ல மேம் சுமதி மேம்? கேக்குது சார், கிளியரா கேக்குது. கேக்குது சார். ஓகே. எனக்குள் ஒரு தலைவர், அந்த தலைப்பில் நமக்குள்ளே இருக்கிற தலைவர் எப்படி இருக்கார், எப்படி இருந்துகிட்டு இருந்தார், அவர் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளே என்ன மாதிரி தலைவர் இருக்காங்க அப்படின்றது எந்த அரசியல் பாகுபாடும் இல்லாமல் அந்த தலைப்பை ஒட்டி பேசியிருந்தால் இன்னும் இன்றைய கருத்து, இன்றைய பேச்சு, இன்றைய சொற்பொழிவு இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க கருத்து மட்டும் சொல்ல மாட்டாங்க, ஒரு பேச்சு மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு சொற்பொழிவு மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க, எல்லாமே கலந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் அற்புதமாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இடையில அவங்க தலைவர்னு சொல்லும்போது மட்டும்தான் இன்றைய மாதத்தின் தலைப்பில் போய் டச் பண்ண மாதிரி இருந்துச்சே தவிர, இந்த தலைப்பின் கீழே ஏதாவது பேசினாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. தொடர்ந்து நானும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் அந்த தலைப்பின் கீழே எதுவுமே பேசலை அப்படின்ற மாதிரி ஒரு தோணுனால தான் நான் இந்த ஃபீட்பேக் நான் கொடுக்குறேன். ஸோ அதனால் இனி வரும் நபர்கள் அனைவரும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த காலை வேளையில் இங்கே இணையிறாங்க ஐயா, அப்படின்னா, என்னுடைய தலைவர் எப்பவுமே மகாத்மா காந்தி தான்யா. அது சொல்லிட்டு தானே சொன்னேன். அவ்வளவுதான். மேடம் நீங்கள் மியூட் பண்ணிக்கங்க, நான் ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கேன். ஃபீட்பேக் கொடுத்ததோடு நீங்கள் பேசலாம். எனக்குள் ஒரு தலைவர், எனக்குள்ளே இருக்கிற ஒரு தலைவர், அரசியல் பாகுபாடு இல்லாமல் நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டிருந்துருக்கலாம். இந்த தலைப்பின் கீழே யாருமே வந்து எனக்குள்ளே இருக்கிற தலைவர்னால் என்கிட்ட இருக்க லீடர்ஷிப் குவாலிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. 1ஆம் தேதியில் நான் பேசினேன், லீடர்ஷிப்னால் என்ன, லீடர்ஷிப் குவாலிட்டி நம்மளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பேசணும். அதை தொடர்ந்து பிருத்திவிராஜன் சார், அதை தொடர்ந்து ஒவ்வொருத்தவங்களும் பேசிகிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் நம்மளுக்குள்ளே இருக்கிற லீடர்ஷிப் குவாலிட்டியை பற்றியும், லீடர்ஷிப் குவாலிட்டினா என்ன அப்படின்றத பற்றியும், இன்றைக்கி லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன தேவை இந்த சமூகத்துக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த மாதத்தின் தலைப்பு. ஆனால் எனக்கு இடையில பெண் நேற்று இன்று நாளை அந்த மாதிரி போன மாதத்தின் தலைப்பில் ரிலேட்டடாக போன மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் வேண்டுகோளாக எல்லாருக்கிட்டேயும் நான் கேட்குற விஷயம், காலை வேளையில் இணைகிறாங்க அப்படின்னா தயவுசெய்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த தலைப்புக்கு ரிலேட்டடாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு வைக்கிறதுக்கு காரணமே, அந்த தலைப்பின் கீழே எல்லாருமே எம்பவர் ஆகணும், அந்த தலைப்பின் கீழே ஒரு திறமைகள் வளரணும், பயிற்சியாளர்கள் இதில் நிறைய விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான். தயவுசெய்து இதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். நான் வேண்டுகோளை தான் வைக்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம் ஐயா, என்ன தப்பா நினைச்சுக்கல. நான் வந்து என்னுள்ள இருக்கின்ற லீடர் வந்து எப்பவுமே திரும்ப மகாத்மா காந்தி சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்காக நான் வந்து வளர்ந்திருக்கிற மனித விருப்பத்தை பற்றியும், அதை நான் அந்த ஒரு பொறி என்னோட வளர்ந்து ஒவ்வொரு முறையும் என்னை வந்து திறந்த ஆளுமைகளா எடுத்து சென்று கொண்டு இருப்பதையும் சொன்னா திரும்ப கேட்பவர்களுக்கு இதா இருக்குமே நினைச்சேனே தவிர பெண் நேற்று இன்று நாளை என்பதற்காக சொல்லவில்லை. ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமா இருக்க சாவித்திரி அம்மாவை என்னோட தலைவியாக எடுத்துக்கொண்டு இப்பொழுது இருக்கின்றவங்களுக்கும் அதை சொல்ல வேண்டியதா இருக்கிறது என்பதற்காக சொன்னேன். தவறு இருந்தால் மன்னிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி மேடம். இது மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் அவுட் ஆஃப் டாபிக்ல போயிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. வரும் பயிற்சியாளர்களுக்கும் இது கொஞ்சம் சரி பண்ணிக்கணும், தலைப்பை உணர்ந்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். இந்த மேஜர் நாராயண சார், உங்களுடைய ஃபீட்பேக் வேணுங்களா? வணக்கம் ஜோதிமணி மேடம், ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க. நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே மணிமணியாக இருந்தது. மகாத்மா காந்தி கோட் பண்ணீங்க, சத்யவான் சாவித்திரி கோட் பண்ணீங்க, உள்ளுணர்வு பற்றி கோட் பண்ணீங்க, இன்னர் வாய்ஸ் பற்றி கோட் பண்ணீங்க, ஃபெய்த்தை பற்றி கோட் பண்ணீங்க. நிறைய சம்பவங்கள், வாழ்க்கை அனெக்டோட் சொல்லுவாங்க, எக்ஸாம்பிள்ஸு கேட்க நிறைய ஒரு ஒரு ஒற்றாத குற்றாலம் போல உங்கள் உரை இருந்தது. நல்ல சிறந்த கருத்துக்கள், அதில் புரிந்த ஆழ்ந்த தத்துவங்கள், விளக்கங்கள், வாழ்க்கை சம்பவங்கள், நல்ல ஒரு அழகான கோர்வையாக கோர்க்கப்பட்ட ஒரு மாலை போர் இருந்தது. இன்னொன்றும் கேட்கலாமா இருந்தது. கரெக்டாக நீங்கள் நேரம் இது 5:55 டக்குன்னு நிறுத்திட்டீங்க எனக்கு படுது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம் மேடம். நன்றி.
நன்றி இமேஜினரன். தொடர்ந்து நன்றி ஐயா. தாமோதரசன் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் காலை நற்புலரி வணக்கம். ஜோதி மேடம் நன்றாகத்தான் அதாவது மகாபாரதத்திலிருந்து சாவித்திரி மேடம் அவர்களையும் திருக்குறளில் சில உதாரணங்களையும் எடுத்து கூறி அவர்களுடைய செஷன் நன்றாக அமைய வேண்டும் என்று அவர்கள் பல கருத்துக்களை கூறினார்கள். ஆனால் இருந்தாலும் போன மாதத்தில் பெண் நேற்று இன்று நாளை அதையும் கம்பேர் பண்ணி 2 செஷனையும் ஒன்றாக பேசி முடித்திருக்கிறார்கள். நன்றி மேடம். நன்றி. நன்றி தாமோதரசன். தொடர்ந்து பிரித்திவிரேசன் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நற்புலரில் இணைந்திருக்கும் அனைத்து ஆர்ந்தர்களுக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகள். சங்கமல்லத்து தமிழ் மண்ணில இருந்து ஒரு குரல் வருது அப்படின்னா அது ஒரு அந்த குரல் வந்து கல்ச்சுரல் வாசம் ரொம்ப அதிகமா இருக்கும். மேடமோட ஸ்பீச் நான் வந்து கேட்டுட்டு இருக்கும் போது நான் அதை உணர முடியும். ஒரு கல்ச்சுரலா என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா அவங்களுடைய ஸ்பீச் இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லது செஞ்சவங்க நீ கஷ்டப்படும் போது நான் உனக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு சொல்லாம நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு கஷ்டமே வரக்கூடாது. இந்த கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுதான் வந்து ஒரு பேஸ். அதாவது நம்ம மதுரை மக்கள் மதுரை மண்ணுன்னு சொல்லல, பொதுவாகவே வந்து தமிழர்களுடைய கல்ச்சர் அடிப்படை அடிமட்டம் இதுதான். ஆனா இப்ப அது காணாமலே போயிடுச்சு. அது தமிழும் காணாம போயிடுச்சு. இலக்கியங்கள் காப்பியங்கள்லாம் என்னன்னு தெரியல. நம்ம கல்ச்சரை நம்ம துவச்சிட்டோம். அதெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துறேன். நான் அதை ஞாபகப்படுத்துக்கிற மாதிரி இருக்கு. மாமியாரோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. குமரேசன் சொன்ன மாதிரி தலைப்பு ஓட்டி சிந்தனைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு எப்படின்னா இந்த மனத்தோட தலைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னர் இன்ஜினியரிங், நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த லீடர்ஷிப்பை வெளியில கொண்டு வரணும், எல்லாரும் அதை உணரணும் அப்படிங்கிற தலைப்புக்கு தான் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப என்ன சொல்றது, அந்த தலைப்புல ஒரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் கருதுறேன். மேடம் சொன்னதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அவங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ஸ், அவங்க சொன்ன அந்த கருத்துக்கள் எல்லாமே அவங்க மனசுல உள்ள இருக்கக்கூடிய ஆழமா இருக்கக்கூடிய பதிவுகள். அதை வெளில சொல்லும் போது அவங்களுடைய தலைமை வெளில தெரியுது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் ஸ்பீச் மேம். நன்றி ஐயா. என்னை வழிநடத்தக்கூடிய லீடர் பழைய லீடர்கள் தான் இருந்தாலும் அவர்களை தான் நான் முன்னோதரணமா எடுத்துக்கொண்டேன். பெண் ஆளுமைகளுக்காக அவருடைய லீடரா நான் சாவித்திரியை எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் மேடம் ஒரே நிமிஷம், நான் குமரேசன் பேசுறேன். மேடம் நான் ஒரு நிமிஷம் சொல்றதை புரிஞ்சுக்கங்க. மற்றவர்களுக்கு இது வரக்கூடாது என்பது என்னுடைய இது. எனக்கு வந்து லீடர்ஷிப் கொடுத்தது இவர்கள் தான். மேடம் நான் திருப்பியும் சொல்கிறேன், யார் லீடர் அப்படின்றது இங்கே கேட்கவே இல்லை. தலைப்பு யாராச்சும் உதாரணம் சொல்லுங்கள் அப்படின்றது கேட்கல. தலைப்புன்றது உங்களுக்குள்ளே இருக்கிற லீடர் யார், உங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்றது தான். இங்கே அரசியல் தலைவர்களையோ இல்லை ஏற்கனவே இருந்த தலைவர்களை பற்றியோ இந்த தலைப்பு இல்லை அப்படின்றது தான் விஷயம். அதை தொடர்ந்து அதை தான் நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே சொல்கிறவங்களும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபீட்பேக் சொல்ல விரும்புகிறவங்க ஃபீட்பேக் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார். நல்லதொரு காலை பொழுது மேடம் அவர்கள் வந்து இந்த பயிற்சியை வழங்கியிருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக்கிறேன். நட்புறையில் உள்ள அனைத்து ஆளுமைக்கும் நன்றி. மற்றும் ஒரு ஆளுமையுடைய நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி தெரிவித்து உங்கள் சகோதரி எனக்கு நன்றி. வணக்கம். நன்றி மேடம். உங்கள் பயிற்சி ரொம்ப எளிதாக இருந்தது. ரொம்ப நன்றி.